அந்த உணவுடைய சுவையை நம்ம முழுங்கிடுறோம். சுவை ரொம்ப நேரம் வாயில் வச்சுட்டு அது பொறுமையாக மென்று சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த முதல் செரிமானம் கம்ப்ளீட் ஆகுது. அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் முழுங்குறீங்கள, அந்த சாப்பாடுடைய சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு சேராது. இப்படி அரைகுறையமாக ஏதோ ஒன்று தான் நீங்கள் முழுங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்கள் உடம்பாக மாறும்போது என்னவா மாறணும், அது ஒரு ஆரோக்கியமான பொருளாக மாறாது. நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு கவனம் இல்லாமல் சாப்பிடும்போது கூட அதுவுமே கெட்டுப்போன ஒரு பொருளாக தான் உங்கள் உடம்புல கன்வெர்ட் ஆகும். இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு என் கண்ணாக மாறுது, என் ஹேராக மாறுதுன்னா அது என்னாகும், என் கண்ணு கெட்டு போன கண்ணாக தான் இருக்கும். ஹேர் என்ன ஆகும், ரஃபாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, முடி கொட்டுது, எல்லா பிரச்சனையும் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் சாப்பிடும்போது கவனித்து சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, நான் கவனித்து சாப்பிட்ல, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே முழுங்குறீங்களே, முழுங்கிடுறீங்கல்ல, இந்த ப்ராசஸ் வந்து எதனால் நடக்குதுன்னா, நீங்கள் கவனக்குறைவாக சாப்பிட்றதுனால தான் அந்த சாப்பாடு முதல் செரிமானம் நடக்காமல் முழுங்கப்படுது. ஸோ இதை தவிர்க்க